துரன் எங்க கூட சண்டை போட்டாரேன்றதுக்காக அவரை தேர்தல தோக்கடிச்சு அவனை கங்கணம் கட்டிட்டு நாங்க இங்க வரலமா. அவர் சொல்லிதான் நான் எலெக்ஷன்ல நின்னேன். அவர் சொன்னதை மட்டும்தான் நான் செஞ்சேன். ஆனா பிரச்சனைன்னு வந்தப்ப என்ன மட்டும் குத்த சொல்லிட்டு அவர் தப்பிச்சுக்கலான்னு பாக்குறாரு. இப்போதைக்கு அவர் எதிர்த்து யாரும் நிக்க மாட்டாங்க. அதுக்கு 2 காரணம் இருக்குமா. துரன்னா தப்பு பண்ண மாட்டாருன்னு அவர் மேல ஒரு நல்ல இமேஜ் இருக்கு. இன்னொன்னு அவர்கிட்ட இருக்கிற பணம் தான். அதனால அவரை யாரும் எதிர்த்து நிற்க மாட்டாங்க. அப்படியே நின்னாலும் தோத்துருவோங்கிற பயம்தான் யாருக்கும் வரும். அதையும் மீறி நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னா, நீங்க நினைச்சா அவரை ஜெயிக்க முடியும். நீங்க நினைச்சா மட்டும்தான் அவரை ஜெயிக்க முடியும். அவருடைய பணத்துக்கு நீங்க மட்டும் தான் விலை போகாம இருப்பீங்க. அதே மாதிரி அவருடைய இமேஜை உடைக்க உங்களால மட்டும்தான் முடியும். பணம் கையில இருக்குங்கிறதுக்காக ஒரு மனுஷன் என்ன ஆட்டம் வேணா ஆடலாங்கிறத துரன் காட்டிட்டாரு. அட பணம் என்னங்க பணம், சுண்டக்கா பணம். ஒரு மனுஷன் நேர்மையா இருந்தாதான் ஜெயிக்க முடியுங்கிறத நாம அவருக்கு காட்டணும். இந்த எலெக்ஷன்ல நம்ம தம்பி அவரை ஏத்து நிக்கணும். நியாயம்தான் ஜெயிக்குங்கிறத அவருக்கு நாம புரிய வைக்கணும். இத்தனை நாளா அவர் கூட நிழல் மாதிரி இருந்துட்டு இருந்தவனா, உங்களுக்கு எதிரா அவர் என்னெல்லாம் பண்ணாருங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு அந்த கோபமும் ஆக்ரோஷமும் இருந்தா அவரை எதிர்த்து நீங்க ஜெயிக்க முடியும். அந்த கோபம் உங்களுக்கு மட்டும்தான் அவர் மேல வரணும். குட்ட குட்ட குனிஞ்சதெல்லாம் போது நடராஜ். வாங்க களத்துல இறங்குங்க. உங்களுக்கு தோல் கொடுக்க நாங்கெல்லாம் இருக்கோம். நம்பி வாங்க நடராஜ், நம்புங்க, நிச்சயமா ஜெயிப்பீங்க. நட்ராஜ் சின்ன பையன், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இவனுக்கு விவரம் பத்தாது. இப்ப இவனுக்கு இதெல்லாம் வேண்டாமே. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நட்ராஜ் இதுல எல்லாம் கலந்துக்க மாட்டான், விட்டுருங்க. நீங்க பயப்படுறீங்க, அது தேவையில்லையே. நடராஜ் நின்னா மட்டும்தான் துரன் பயப்படுவாரு. அதுக்குத்தான் நான் சொல்றேன். இல்லங்க, இது அவர் சங்கம், அவரை பார்த்துக்கிட்டோம். என்னங்க, ஒரு நிமிஷம் உள்ள வரீங்களா? போயிட்டு வாங்க. இங்க பாருங்க, உங்க சித்தப்பா உங்களுக்கு துரோகம் பண்ணவரு. ஐயோ, அவரை துரோகம் பண்ணவரு நல்லா இருப்பாரா, நாசமா போயிடுவாருன்னு கதவை சாத்திக்கிட்டு சாபம் கொடுக்கறதுல என்ன இருக்கு? சரியோ தப்போ, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, ஒரு தடவை இறங்கி சண்டை போட்டு பாருங்க. நமக்கு துரோகம் பண்ணவங்கள ஆண்டவன் பார்த்துப்பான்னு கடவுளுக்கு அசைன்மெண்ட் கொடுக்காதீங்க. உங்க சித்தப்பா என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு எத்தனை தடவை என்கிட்ட சொல்லி புலம்பிருக்கீங்க. புலம்புறது ஆம்பளத்தனம் இல்ல, ஒரு தடவை அவரோட மோதி தான் பாருங்களேன். நம்ம அம்மா வேண்டான்னு சொன்னதுனாலதான் இவ வேணும்னு சொல்றான்னு என் ஃபீலிங்ஸை கேவலப்படுத்துறாதீங்க. என் மனசுல பட்டதை சொன்னேன். இதுக்கு மேல நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான்.
சொல்லுங்க தம்பி, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? சரிங்க, நான் இந்த எலெக்ஷன்ல நிக்க ஒத்துக்கிறேன். இத பாருப்பா, இங்க நடக்கிற ஒவ்வொன்றையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த எலெக்ஷன்ல நீ நிக்கிற, கண்டிப்பா ஜெயிக்கிற. பெரியம்மா, கிளம்புறோம். வாங்க. வரேன் நீ. வரமா. ஓகே நடராஜ். ஜெயிக்கிறீங்க தம்பி. சரிங்க. சாரிம்மா, உங்க பேச்சு கேட்காம நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொன்னதை நினைச்சு வருத்தப்படாதீங்கம்மா. சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்துல தான் நம்ம யாருன்னு இருந்தாலும் காட்டணுமா. இப்ப எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குமா. டேய், கண்ணை மூடி தூங்குடா. கண்ணை மூடி தூங்கடா. ச்சே, இவனுக்கு தூக்கம் வரும்போது எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு தூக்கம் வரும்போது இவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. 10 பேரை சாதாரணமா ஏமாத்திடலாம் போல இருக்கு, இவனை தூங்க வைக்க முடியல. தூங்க, பேசாம தூங்க, கண்ணை மூடி தூங்க. தூங்கி தொலைய மாட்டேங்கிறான். என் தூக்கத்தை கலைக்க யார் வந்திருக்காங்கன்னு பாத்துட்டு வரேன், அதுக்குள்ள தூங்கி தொலை. வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க, வாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், போன் பண்ணா ஏமா எடுக்க மாட்டேங்கிற? அது அது வந்து போனு தண்ணியில விழுந்துருச்சு. பொய் சொல்லாதம்மா. இல்லங்க, நிஜமா தான் சொல்றேன். எதுவும் பேசாதம்மா, நீ பேசாத. அப்புறம் எனக்கு ரத்த கொதிப்பு சாஸ்தி ஆகி என்னங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. பின்ன இந்த அம்மா பண்ற வேலையை பாத்தியா? போய் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் போய் எதுக்கு போய் சொல்லணும்? என்னங்க, உங்களுக்கு பிபி, சுகர், மூலம், மஞ்சக்காமலை எல்லாம் இருக்குங்க, கோவப்படாதீங்க. ஐய, என்னங்க சொல்றீங்க? இதுக்கு ஒரு மருந்தே இருக்குங்க. கீரை நெல்லி வேற கேப்பையில கரைச்சு சித்திரத்தைய நச்சி போட்டு திப்பிலி, மிளகு, அக்கரா, சார வேற இவ்வளோண்டு எடுத்துக்கிட்டு அதை நல்லா நசுக்கிட்டீங்கன்னா ஆட்டுப்பால் 1/2 டம்ளரு, ஆடு தொடாவை கொஞ்சம் போட்டு அதை நல்லா வேக வச்சு குடிச்சா மூக்குல பஞ்சு அடைச்சு நாடி கட்டி கட்டி என்ன பாடையில படுக்க வச்சிருவாங்க. இதுக்கு மேல பேசுன நான் கொலைகாரன் ஆயிருவேன். ஏமா, வாடகை கொடுத்து எத்தனை மாசம் ஆச்சு? போன் பண்ணா போனை எடுத்து தூத்துன்னு காரியா துப்புற. எனக்கு எப்படி இருக்கும்? நீ வாடகை கொடுக்கலைங்கிறத கூட பரவாயில்ல, ஆனா துப்புனதான் என்னால ஜீரணிக்கவே முடியல. ஐயோ, உங்களுக்கு அப்படியே கேட்டுச்சு? அதான் போனு தண்ணியில விழுந்து பேசுன பாத்திரம் மண்டம்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிருவேன். 3 மாசமா நீ வாடகை கொடுக்கல, அப்படியே நீ அதிசயமா கொடுத்தாலும் அது ஆஸ்பத்திரி தான் போகுது. நாங்க இந்த வாடகை நம்பி தான் இருக்கோம். எப்ப வாடகை கேட்டாலும் கேவலமான ஒரு காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆயிடுற. உன் மருமக மதிய பார்த்து வாடகை கேட்டா அது உன்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லுது. ஐயோ, சொல்லிட்டாளா? சரி, நீ அதை தான் எடுத்து செலவு பண்ணிட்ட. பின்னாடி கொடுப்பேன்னு பார்த்தா ஏதோ சாக்கு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு மாசமும் ஏமாத்திட்டு இருக்க.
அது மட்டும் இல்லாம போன வேற எடுக்க மாட்டேங்கிறா. அதான் போன் ரிப்பேர்னு சொன்னேங்க. அது அது வந்து அது சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன்னை நம்பி வாடகைக்கு விட்ட மாதிரி என்ன சொல்லணும்? கத்தாம கொஞ்சம் அமைதியா இருங்க. அக்கா, சிட்டி மொபைல்ஸ்லேருந்து வரேன். ஃபோனை ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த ஃபோனை கொடுத்துட்டு ஓனர் ஃபோனை வாங்கிட்டு வர சொன்னார். கொண்டாடா இப்படி, இதை போடுடா. ஏய் வாடா இப்படி வாடா. உன்னை போனை நான் எப்போ கொடுத்தேன் இப்போ வந்து கொடுக்குறேன். போடா. ஏண்டா போனை 2 நாள்ல தரேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் 1 வாரம் வச்சுட்டு பூஜையா பண்ணிட்டு இருந்தீங்க. 8க்கு 10 கடையை வச்சுக்கிட்டு சிட்டி மொபைலாம் கட்டி மொபைல்னு வச்சுக்கோங்கடா பேரை. இங்க பாரு, நீ இங்க வந்ததுனால இதோட முடிஞ்சு போச்சு. உங்க முதலாளி மட்டும் இங்க வந்திருந்தாரு, தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சிருப்பேன். போய் சொல்லு உங்க முதலாளி கிட்ட. போ போடா. இங்க பாருங்க, யாரு என்னன்னு தரம் பார்த்து பேசணுங்க. சும்மா நேரம் பார்த்து பேசி கேவலப்படுத்தாதீங்க. உடம்புல இவ்வளவு நோயை வச்சுக்கிட்டு இந்த கத்து கத்துறீங்களே. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணாய் வாசல்ல வாயை பொழந்துக்கிட்டீங்கன்னா என் பேரில் அசிங்கமா போகும். இந்த பாஞ்சாலி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். மன்னிச்சிருங்கம்மா, அவசரப்பட்டு ஏதோ தப்பா பேசிட்டேன். என்னைக்குமே வாழ்க்கையில அவசரப்படக்கூடாது. இவ்வளவு தூரம் நீங்க என்ன கேவலப்படுத்தி பேசினப்போ நான் எதுக்கு அமைதியா இருந்தேன்? இதுக்குதான். உண்மைதான் கடைசியில ஜெயிக்கும். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு இது ஒண்ணுதாம்மா வருமானம். இதை வச்சுதான் நாங்க குடும்பம் நடத்தணும். அப்போ வலசர்வாக்க பெரிய தெருவுல ஒரு வீடு இருக்கே, அது அது ஏன் வீடு இல்லம்மா. நான் உங்களை அடிக்கடி அங்க பாத்துருக்கேனே. அது உன் தங்கச்சி தனலட்சுமி வீடு. அங்க போகாதீங்கன்னு பல தடவை படிச்சு நான் சொல்லியிருக்கேனே, கேட்டீங்களா? இனிமே போகல. வீட்டுக்கு வாங்க, பேசிக்கிறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? விலைய சொல்லுங்க. என்னம்மா இப்படி பேசுறீங்க? இப்போதைக்கு 1 மாசம் வாடகையை கொடுங்க. இதுதான் தப்பு பண்றீங்க. அடுத்த மாசம் எங்களுக்கு லட்சமா பணம் வர போகுது. முதல் வேலையா இந்த வீட்டை வாங்கி போடலான்னு இருக்கேன். அப்படியே பக்கத்துல இருக்கிற காலி இடத்தையும் வாங்கிட்டு இந்த வீட்டை இடிச்சு தரமட்டம் ஆக்கலான்னு இருக்கேன். இந்த இடத்துல ஒரு பெரிய பங்களா கட்டிட்டு வந்தாவே இல்லாம வாழலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னடா இது, இவளே வாடகை கொடுக்க முடியாம இருக்கா? இந்த வீட்டை விலை கேக்குறாருன்னு புருடா உர்றான்னு நினைக்காதீங்க. இல்ல நீங்க கோர்ட்ல ஏதோ கேஸ் போட்டிருக்கிறதா, அதுல தீர்ப்பு வர போறதா சொன்னாங்க. யார் சொன்னது? நீங்களே சொன்னதா வெளியே எல்லாரும் பேசிக்கிறாங்க. நானே சொல்லிட்டேல, கண்டிப்பா அது உண்மையாதான் இருக்கும். ஆமாங்க. இப்ப சொல்லுங்க, உங்க வீடு என்ன விலை? அது இருக்கட்டுங்க, இந்த மாச வாடகையாவது. அப்புறம் நான் மனசு மாதிரி வேற இடத்த வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்னடா பாஞ்சாலி, ஒண்ணுக்கு முன்னுக்குமா பழகிட்டு இப்படி பண்ணிட்டாலே வருத்தப்படக்கூடாது. அப்புறம் நான் பங்களா கட்டிட்டு கவப்பிரசத்து கூட உங்களை கூப்பிட மாட்டேன். இப்ப சொல்லுங்க. அது ஐயே பாருங்க, எனக்கு இந்த வளவளா கொல பேச்ச பிடிக்காது. போயிட்டு அப்புறம் வாங்க போங்க. என்ன இன்னும் போகலையா நீங்க? போயிட்டு அப்புறம் வாங்க. என்னங்க? சீக்கிரம் ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க, கிளம்புங்க. அட கிளம்புங்க ஐயா. இன்னைக்காவது வாடகை கிடைக்கும்னு வந்தோம், அதுவும் போச்சா? அப்பாடா, தப்பிச்சோம். இத சொல்லியே ஒரு 6 மாசம் வாடகை கொடுக்காம ஓட்டிடலாம். பாஞ்சாலி கூட ஒரு 4 கிளாஸ் படிச்சிருந்தா மொத்த இந்தியாவே வளைச்சு போட்டிருக்கலாமே. சொல்லு திவ்யா. என்னத்த சொல்றீங்க? இங்க நடக்கிறது எல்லாமே விசித்திரமா இருக்குமா? அது சரி, அந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே விசித்திரமா தானே இருக்காங்க. அப்ப அங்க நடக்கிற சம்பவம் மட்டும் சாதாரணமாவா இருக்கும்? விடிஞ்சதும் விடியாததுமா அந்த தொழிலதிபர் ஷியாம் அக்ரிமெண்ட் காப்பியை தூக்கிட்டு ஓடி வந்துட்டான். அவங்க ஆரம்பிக்க போற அந்த இன்டர்நேஷனல் பிசினஸ்க்கு அந்த ராஜியோட சேர்ந்து நானும் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கணுமா? எனக்கு வந்துச்சு பாருங்க கோபம். அந்த நேரத்துல மட்டும் வேற யாராவது மாட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, விட்டு வாங்குன்னு வாங்கிருப்பேன். நல்ல வேளை அதுக்குள்ள உங்க சம்மதி அம்மா நடுவுல பூந்து திவ்யா கையெழுத்து போட மாட்டா, நான் வேணா போடட்டுமான்னு கேட்டாங்க.
அதனாலதான் நான் அமைதியா விட்டுட்டேன். அப்பவும் அவங்க வேண்டான்னு சொல்லலல்ல. அது எப்படி? ஷியாம் தான் தத்து பிள்ளையாச்சே. நீ வேண்டான்னு சொல்லியும் அவங்க வேற ரூபத்துல எடுத்துட்டு வராங்கன்னா எனக்கு புரியல திவ்யா. என்ன அதுல சேர்க்கல, அது வரைக்கும் சந்தோஷம். விடுங்கம்மா. அவங்க கையெழுத்து போடட்டும், பார்ட்னர் ஆகட்டும், என்னமோ பண்ணிட்டு போட்டோம். அதுவும் சரிதான். நரி இடம் போனா என்ன, வலம் போனா என்ன, மேல விழுந்து புடுங்காம போனா சரிதான். அம்மா, இன்னைக்கு அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. என்ன திவ்யா? சங்கத்து ஆளுங்க வந்து எலெக்ஷன் நடக்க போது அதுல நீங்க தான் நிக்கணும்னு உங்க மருமகனை கேட்டாங்க. அவங்க சித்தப்பாவை எதிர்த்து நிக்க வேற யாருமே இல்லையா. எல்லாரும் அவர்கிட்ட கெஞ்சினாங்க. ஆனா அத்தை மட்டும் இதெல்லாம் வேண்டவே வேண்டான்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் உங்க மருமகனை தனியா கூட்டு போய் பேசினேன். அவர் என்ன சொன்னாரு? நான் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒண்ணுமே சொல்லாம வெளியே வந்துட்டாரு. அப்புறம் அப்புறம் என்னாச்சு? கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. நிஜமாவா சொல்ற திவ்யா? ஏமா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதுக்கு இல்லம்மா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அதான் ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு நாளைக்குதான் புள்ளைய கைக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சிருப்பாங்க? அவரும் யூத்து தானே. அவருக்கும் அவங்க சித்தப்பாவை எதிர்த்து நின்று ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கும்ல. இதெல்லாம் புரிஞ்சுக்காம என் பையன் ஏன் பேச்சுதான் கேட்பான்னு இவங்களா ஒரு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டா எப்படி? அதனாலதான் நான் யோசிச்சேன், இதான் சரியான டைம்னு தோணுச்சு. டக்குன்னு அவரை தனியா கூட்டு போய் எடுத்து சொன்னேன். கடைசியில நான் சொன்னதுதான் நடந்துச்சு. அம்மாவாவது ஆட்டுக்குட்டியாவது எலெக்ஷன்ல நிக்க அவரு சரின்னு சொல்லிட்டாரு. இப்பதான் நம்ம நினைச்ச மாதிரி நம்ம ரூட்ல எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆமாமா. அப்புறமா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாப்பிள்ளை உன் கைக்குள்ள போட்டுக்கிற வழியை பாரு. சரிம்மா.